ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண 2 ஆப்புமே இங்கே காட்டணும். இன்னொன்று காட்டல? காட்டும். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா காட்டும். இல்லை இப்போ வரும், உடனே வராது, அப்புறம் கூட வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்ட் வித் கோபைலட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து டேபிளில் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஸ்டார்ட் வித் டேட்டா. ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ நியூ ஆப்புக்குள்ளே போனீங்கனாலும் ஸ்டார்ட் வித் டேட்டா இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கனாலும் ஸ்டார்ட் வித் டேட்டா வரும். இந்த யூஐக்குள்ளேயே கூட உங்களுக்கு ஸ்டார்ட் வித் டேட்டா இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் வித் டேட்டாவை இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கிரியேட் நியூ டேபிள், செலக்ட் எக்ஸிஸ்டிங் டேபிள். ஸோ கிரியேட் நியூ டேபிள் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டேபிளை கிரியேட் பண்ணி அதை மாற்றணும். ஸோ இப்படியும் போய் நீங்கள் இந்த ஸ்டார்ட் வித் டேட்டா கொடுத்து இங்கே கிரியேட் டேபிள் கொடுத்தும் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அதை முடித்ததுனால செலக்ட் எக்ஸிஸ்டிங் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் டேபிள்னால் நம்மள்ட்ட நீங்கள் எக்ஸல் மூலியமாக நான் பண்ணுறேன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம லோக்கலில் எக்ஸல் ஃபைலை ஆப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் செலக்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டா கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு லெட்ஸ் கனெக்ட் யுவர் டேட்டா. ஸோ இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் காட்டும், ஏற்கனவே இருக்குது. இந்த ஒரு சில டேபிள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, இருக்குதா? காட்டுதா? அது இப்போ கஸ்டம் போனீங்கன்னா, ஸோ இது நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டேபிள்லாம் இருக்கான்னு பாருங்கள். கஸ்டம் டேபிளுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணது இருக்கா இல்லையா? இருக்குது. இங்கே 2 டேபிள் இருக்குன்னா ஆப்பும் இருக்கும். அந்த ஆப்பில் டிஸ்பிளே ஆகலே தவிர இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே அடுத்தது ஆல் போனீங்கன்னா எல்லாமே இங்கே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு ரெக்கமெண்டரில் இருக்கிற இந்த டேபிளில் ஏதாவது ஒன்று எடுத்து நான் இதை வந்து ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததில் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நான் வந்து புதுசாக அக்கௌண்ட்டுங்கிறது ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம் நம்ம போன ஆப்பில். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி பவர் ஆப் ஸ்டுடியோ வரும். நம்ம இதை வந்து ஸ்கிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்கிப்பு கொடுத்தாலும் நீங்கள் வந்து இது உள்ள தான் வரப்போகிறீங்க, அதாவது ப்ரிவியூ டேபிள் தான் வரப்போகிறீங்க. அதை கொடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்னு இருக்கும், ஆப் செக்கர்னு இருக்கும். இருக்கா? ஒரு ஸ்டெத்தஸ்கோப் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்ததுன்னா இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், காட்டுதா? மிஸ்ஸிங் அக்சசிபிள் லேபிள். ஸோ எரர் 22ன்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு எரர் இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்து நீங்கள் எரரே இல்லை அப்படின்னா இங்கே எரர் செக்கர் இருக்கு பாருங்கள், ஆப் செக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த அக்சசிபிலிட்டி ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் இருக்கா? இதே மாதிரி காட்டுதா? இந்த ஆக்சுவலாக இந்த டேட்டாவை காட்டவே இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், அடுத்தது ஷேர்னா இதுதான் நீங்கள் யார் பார்க்க போகிறாங்கன்னு ஷேர் பண்ணுற இடம் இங்கே தான். இப்போ நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்? ஆக்சுவலாக இது வந்து
நம்ம கம்யூனிட்டினா இப்போ நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் தானே இது. நம்ம இது பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சு தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அக்கௌண்ட் மேனேஜரை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், viviboss131 gamepc.com. ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸோட மெயில் ஐடி. ஸோ இந்த பிஸ்னஸ் மெயில் ஐடிக்குள்ளே யாருக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்க மட்டும்தான் இந்த ஆப்பை பார்க்க முடியும், அவுட் சைடர் பார்க்க முடியாது. பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி வச்சு கிரியேட்டே ஆகாது. ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி வச்சு கிரியேட் ஆகாது. காலேஜ் மெயில் ஐடி வச்சுன்னா ஆகும். ஒருத்தருக்கு வர டெம்ப்ளேட் ஐடி இன்னொருத்தருக்கு வராது. அந்த 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 டொமைனே வராது. இப்போ இந்த டொமைன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கேம் பிஇசி உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க, வேற இருக்கு இல்லையா. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ரேண்டமாக தான் கிரியேட் ஆகும். முடியாது. சம்டைம்ஸ் வரும். ஒரே நெட்ஒர்க்காக இருந்ததுன்னா கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் அதுவும் ரேரு அந்த ஒரே நெட்ஒர்க்காக வர்றதுக்கு, மேக்ஸிமம் வராது. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம, இது கமெண்ட்டு ஜஸ்ட்டு கமெண்ட்டு தான். நம்ம இன்னொரு பெரிய இது இல்லை. எஸ் ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்துருங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, வேறு வழி இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு, ஸோ ஆப்புக்கு ஆல்ரெடி நேம் கொடுத்துருக்கோமா, கொடுக்கல. ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட்டுங்கிற ஆப்பு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ காட் இட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி ரீட் ஒன்லியில் இருக்குது. ஸோ அப்போ எதுவுமே பண்ண முடியாது அதை. இப்போ எடிட்டிங் வந்துடுச்சு. இப்போ வந்துடுச்சு. வருது பாருங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு நேமை டைப் பண்ணேன், அந்த டொமைனில் உள்ள பேர் வந்துச்சு பாருங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒன்று ஏபி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டொமைன் நேமில் உள்ள அந்த ஐடி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், சதீஷ்குமார்னு யாரோ ஒருத்தர் வச்சுருக்காங்க, யாருன்னு தெரில. ஸோ அவங்களோட நேமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்களோட மெசேஜ் ப்ளீஸ் செக் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ஐடி நான் கொடுத்துட்டு ஷேர் கொடுத்துட்றேன். ஸோ அக்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். என்ன அக்சஸ் கொடுக்கணும், என்னவா கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் அப்படியே கீழே இருக்கு பாருங்க, கீழே மேனேஜ் அக்சஸ். மேனேஜ் அக்சஸில் போயிட்டு அக்சஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறீங்க, அப்படியே மெயிலில் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா இங்கே காப்பி லிங்க் இருக்குது. இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் எப்படி வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் கொடுக்கணும். வரும், வராது. வாட்ஸ்அப்பில் செக் பண்ணால் வராது. அவங்க இந்த அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிருக்கணும். gamepc.com அப்படிங்கிற இந்த டொமைனை வச்சு லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் நார்மலாக உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், லிங்க் காப்பி ஆகிடுச்சு, அதுக்கு வந்து அனுப்பியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஷேர்ட் அப்பாயின்மெண்ட் வித் எஸ்கே. ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இதை ஏன் நம்ம முன்னாடி ஆப்பில் சொல்லலை அப்படின்னா, ஒவ்வொரு ஆப் கிரியேட் பண்ணும்போதும் ஒவ்வொரு புது ஆப்ஷனை சொல்லணும். ஒரே ஆப்பில் மொத்த ஆப்ஷனையும் சொல்லிட்டோம்னா அதோட ஆப்பு முடிஞ்சுது. அதனால் ஒவ்வொரு ஆப் கிரியேட் பண்ணும்போதும் அதுக்கான அடுத்தடுத்த அப்கிரேடை நீங்கள் வந்து சொல்லணும்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ ப்ரிவியூ எப்படி இருக்க போகுது. ஸோ அப்பாயின்மெண்ட்டில் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ அப்பாயின்மெண்ட்டுங்கிறது அது வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி உள்ள டீட்டெயில் இருக்குதுன்னு தெரில. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு கொடுத்துருக்க டீட்டெயில் இது இப்படி தான் இருக்குது. ஆன்லைன் மீட்டிங். ஸோ ஆன்லைன் மீட்டிங்கா, இதை செலக்ட் பண்ணுங்கள், எஸ்ஸு. ஸோ ஆன்லைன் மீட்டிங் சேட் ஐடி. ஸோ சேட் ஐடி நம்ம தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஐடி 007. ஸோ ஆன்லைன் மீட்டிங் ஐடி அப்படியே வருது, எதுவுமே வரலையா? நியூ கிளிக் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். எதுவுமே இருக்காது தான், ஏன்னா அதில் எம்டியாக தான் இருக்குது. புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்க. இதில் நம்ம ஒன்றும் ஒரிஜினலாக பண்ணல. நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். டைம் ரெக்வர்ட். ஒரு தடவை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகி வருது. ஃபர்ஸ்ட் அப்படி தான் வரும். ஆக்சுவலாக அவன் கொடுத்த டேபிள் முதல்ல ரீட் ஒன்ல இருந்தது, அப்புறம் எடிட் ஆப்ஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டை வியூ பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டிவைசஸில் இது மாதிரி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ட்ரீ வியூ இருக்கும். ஸோ ட்ரீ வியூவில் தான் நார்மலாக இருக்கும். ட்ரீ வியூ லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் ட்ரீ வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம ஆப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அந்த டீட்டெயிலாம் காட்டுதா? ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அது பிளேஸ் ஆகும். நம்ம எதை எடிட் பண்ண போகிறோம், என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத உங்களுக்கு காட்டும் பாருங்கள். காட்டுதா? ஸோ டேபிள் நேம் மேலே இருக்குது, ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுதா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆப்ஸில் க்ரியேட் ஆகிடுது. ஓகேவா? அடுத்து கீழே வந்தீங்கன்னா இன்சர்ட்டு. ஸோ இன்சர்ட்டில் நீங்கள் இதை ஏதாவது கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க, அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொன்றையும் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே போயிட்டு நீங்கள் அதை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அது வேணால் அடுத்ததில் பார்ப்போம். அடுத்த டேட்டா, கீழே டேட்டா இருக்குது பாருங்கள். டேட்டா கிளிக் பண்ணினா இப்போ நம்ம எந்த டேபிளை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணோமோ அந்த டேபிள் காட்டுவாங்க. காட்டுதா? ஸோ அந்த டேபிளை நீங்கள் எடிட் பண்ணணும். இப்போ ஏதாவது டீட்டெயில், இப்போ நமக்கு எல்லாமே எரராக வருது இல்லையாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டேபிளில் போயிட்டு ஒரு சில டீட்டெயிலை மாற்ற போகிறேன். அது என்ன பண்ணலாம், எடிட் டேட்டா கொடுக்குறேன். ஸோ எடிட் டேட்டா கொடுத்துட்டு இப்போ எனக்கு இல்லை எரர் காட்டுறதே எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் தான் காட்டுது. ஓகேவா? ஸோ எனக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், எண்டு டைம் எனக்கு வேணாம், எண்டு டைம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஏன்னா ரீட் ஒன்லி அது. ஸோ ஆனால் ஹைட் நியூ காலம் கொடுத்தா வருது, ஆனால் இருக்கிற காலம் டெலிட் பண்ணணும் இல்லையா? இருக்கிற காலம் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா ரீட் ஒன்லி. ஸோ இதை நம்ம எடிட் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் எடிட் பண்ண நினச்சிங்கன்னா இப்படி போயிட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். அதான் அந்த ஆப்ஷன் இல்லை.
ஸோ அங்கே எடிட் காலம் போனோன்னா கூட எனக்கு ஆக்சுவலாக அதில் சேஞ்ச் பண்ண முடியுது, ஆனால் அதை டெலிட் பண்ண முடியல. ஸோ டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரல அது. ஸோ நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போயிட்டு நம்ம மறுபடியும் ஒரு தடவை நான் செக் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி இந்த டீட்டெயில் ஆக்சுவலாக இப்போ லேட்டஸ்ட் டைம் வந்து இது அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதான் அப்டேட் ஆகி நமக்கு இது பண்ண முடியல, சேவ் பண்ண முடியல. காலையில் 12 மணி. எது கஷ்டம்தான். வீக் மீட்டிங் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆன்லைன் மீட்டிங் யூஆர்எலுக்கு google.com மீட்டிங் ஐடி 7. ஸோ டீட்டெயில் கொடுத்தாலும் கேனாட் சேவுங்கிறது தான் யாராக வருது. ஏன்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஆமாம், இந்த டேபிள் எடிட் பண்ண முடியாது. இந்த டேபிள் எடிட் பண்ணால் தான் உள்ள நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன பண்ணிக்கிறேன், நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதில் வேறு என்ன பண்ண முடியும்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எதுவும் எடிட்டே பண்ண முடியாதனால புதுசாக டேட்டாவை ஆட் பண்ணாலும் ஆட் ஆகாது. அதே மாதிரி நியூ ஸ்க்ரீன் கொடுத்தும் யூஸ் இல்லை. ஸோ நம்ம எதனா பண்ணிக்கலாம், இல்லை எரர் காட்டுது இல்லையா, ஸோ அக்சசிபிலிட்டி எரர் தான். இந்த எரர் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. இதே இருக்கே ஹைலைட் பண்ணி காமித்த தனிதான் காட்டுது. சர்ச்சில் என்ன ஆப்ஷனு, இதை விட டீட்டெயிலாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபிக்ஸ் அதுக்கும் இருக்குது. என்ன எடிட் பண்ணணுன்னே கொடுத்துட்டாங்க. எதை எடிட் பண்ணணும் மாறும். 22 எரர் இருக்குது. 22 எரரை கிளியர் பண்ணுறது. ஆமாம், ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக. அதுதான் ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஆமாம், ஆக்சுவலாக அதுவானா டேபிள் அவங்க டேபிள் எடுத்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம டேபிள் எடுத்துக்கல, அவங்களோட டேட்டா பேஸ்லேருந்து டேபிள் எடுத்து நம்ம ஆப்பாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த எரர். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம், நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோமா, ஸோ நம்மளே இண்டிவிஜுவலாக டேபிள் கிரியேட் பண்ணோம். அந்த டேபிள் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கோபைலட் கிரியேட் பண்ணி கொடுத்தது சரியாக வந்துருச்சு. இது வந்து ஏற்கனவே இருந்த ப்ரீ டிஃபைன் டேபிள். நம்ம வந்து ரைட் பண்ண முடியாது. இதில் ஜஸ்ட் அது கிரியேட் பண்ணி மட்டும் காட்டுதே தவிர ஓனர் அந்த ரைட் பர்மிஷன் இல்லை, இல்லை எடிட் பர்மிஷன் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஸோ மறுபடியும் இதை நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி பார்ப்போம். சேவ் ஆகாது எப்படியும். ஸோ சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. ஸோ சேவ் கொடுத்தாச்சு, சேவ் ஆனால் பார்ப்போம் அப்புறம். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னாக்கா அடுத்த டைப்புக்கு போயிடலாம். இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்மளே ஒரு டேபிளை டிசைன் பண்ணி, இல்லை நம்ம வெளிலேருந்து ஒரு எக்ஸல் ஃபைல் அப்லோட் பண்ணி அது மூலயமா கிரியேட் பண்ணுறது. எக்ஸல் ஃபைல் ஏதாவது எடுத்து வச்சிங்க இருக்கும் நம்மள்ட்ட. இருக்குது, எந்த எக்ஸல் வேணும் தரலாம், எந்த எக்ஸல் ஃபைலும் தரலாம்.